விளக்கு வந்து எத்தனை விளக்கு ஏத்த சொல்றீங்க? ஒத்தப்படை எத்தனைனா ஏத்தலாம். ஒத்தப்படையில எத்தனை விளக்கு? ஆமா, எத்தனை 51, 21, 11 கூட ஏத்தலாம், 21 ஏத்தலாம். நம்ம ஒத்தப்படத்துல அகல் விளக்குல ஏத்துறது நல்லதா? இப்ப மெழுகு விளக்கு எல்லாம் வாங்கி ஏத்திட்டு இருக்காங்க. கார்த்திகை பொங்கலுக்கு இதுல வந்து நம்ம நெய் ஏத்தலாம், நல்லெண்ணெய் ஏத்தலாம், நல்ல நெய்யில ஏத்தலாம், இந்த ஏத்தலாம். இந்த கார்த்திகை மெழுகுவத்தெல்லாம் சும்மா இதெல்லாம் அதுல ஏத்துறது பலன் இல்ல. அது வந்து கிருஷ்ணி தான் போய் செய்வாங்க. போய் செய்யறாரு அவரு அந்த சாமிக்கு வந்து மெழுகுவத்து கொண்டுருவாரு. எங்க இந்துக்கள் வந்து இதுல பெரும்பாலும் தீயாண்டிக்கு தான் அங்கேயே தீவம் ஏற்றுவாங்க. முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததுனால கார்த்திகை அந்த பெண்களுக்கு இன்னைக்கு கொண்டாடுவாங்க, முருகனுக்கும் கொண்டாடுவாங்க. அதனால இன்னைக்கு ரொம்ப விமர்சனம்னா முருகன் கோயில் திருவண்ணாமலை ரொம்ப விமர்சனமா இருக்க உலகமே இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடுவாங்க. 3 நாள் ஏற்றுவாங்க. அந்த மாசம் ஃபுல்லா ஏற்றுவாங்க. அது அவங்க சௌரியத்தை பொறுத்து ஏற்றுவாங்க. டெய்லியும் ஏற்றலாம். இந்த 5 வந்து விளக்கல்ல 5 வரும் இல்லையா, அந்த எண்ணெயும் ஊற்றி ஏற்றணும். நம்ம இஷ்டம் இதெல்லாம் மீனாட்சி அம்மன் கோவில்ல கடைசி திங்கக்கிழமை இன்னைக்குல இந்த மாசம் கடைசி திங்கக்கிழமைக்கு ஏற்றுவாங்க. கடைசி திங்கக்கிழமை அது ஏன் ஏத்துறாங்க? ஏற்றுவாங்க. கடைசி திங்கக்கிழமை தான் அப்படி ஒரு கூட்டம் போய் சாமியை பார்க்கணும். அது ஏத்துறதுனால என்ன பலன்? அது என்ன சாமிக்கு உகந்தது அந்த சாமிக்கு என்னென்ன அன்னைக்கு வந்து கார்த்திகை மாசம் அந்த குலசாமி கும்பிடுறவ கருத மக்களுக்கு அன்னதானம் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. நானே வைப்பேன் பிள்ளைகளுக்கு. அப்படியா? இருக்கும்போது காலையில டிஃபனு கடை இது பெரும்பாலும் அந்த சாமி கும்பிடுறவ குலசாமி கும்பிடுறவ அன்னைக்கு செய்வாங்க. கடைசி திங்கக்கிழமை. இன்னைக்கு வந்து எத்தனை மணிக்கு தீபம் ஏத்தலாம்? எத்தனை நான் காலண்டரை பார்த்தாதான் தெரியும். காலண்டர்